السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. 8 أزواج من الضأن 2 ومن المعز 2. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் இன்னும் சில நாட்களில் வர இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்லாமியர்கள் இறை ஆலயத்திற்கு சென்று இறைவனுக்காக வேண்டி ஹஜ் எனும் பயணத்தை மேற்கொண்டு அங்கே பலவிதமான ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். ஹஜ்ஜுடைய அம்சங்களில், ஹஜ்ஜுடைய முக்கியமான வணக்க வழிபாடுகளில் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் தங்களுடைய குர்பானிகளை மினா எனும் இடத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். ஹாஜிகளை போன்று ஹஜ் செய்யாத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக முஸ்லிம்கள் அந்த ஹாஜிகளை போன்று தாங்களும் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று தங்களால் முடிந்த குர்பானிகளை அவர்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்களில், அவர்கள் வாழக்கூடிய வாழ்விடங்களில், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஊர்களில், மஹல்லாக்களில் உலக முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த குர்பானி என்ற அமல் ஏன் கடமையாக்கப்பட்டது? அதனுடைய தத்துவம் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய காரணம் என்ன என்று நாம் ஆராய்கின்ற பொழுது, ஒன்று, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பது நாம் கொடுக்கக்கூடிய குர்பானில் வெளிப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே நாயகமே, நீங்கள் உமது இரட்சகனை தொழுவீராக, குர்பானி கொடுப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய ஆணைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தது போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க குர்பானி எனும் அந்த கடமையை அவர்கள் செய்கிறார்கள். அப்ப குர்பானி கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஆணைக்கு அடிபணிந்து நடப்பது அந்த குர்பானில் வெளிப்படுகிறது. இது ஒரு தத்துவம், இது ஒரு காரணம். இரண்டாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று குர்பானி கொடுக்கப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான கட்டங்களிலே சோதித்தான், பல விதங்களில் சோதித்தான். அவர்கள் எல்லா சோதனைகளிலும் வெற்றி வாகை சூடினார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு சோதனை என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 86ஆம் வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனும் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. 86 வயசுல தள்ளாடும் வயதில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பொழுது அந்த குழந்தையை கொஞ்சி மகிழக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான். கனவின் மூலமாக ஒரு உத்தரவை இடுகின்றான். என்ன உத்தரவு? உமது குழந்தை இஸ்மாயிலை அறுத்தும் பலியிடுவீராக எனும் ஒரு உத்தரவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய கனவின் மூலமாக இந்த உத்தரவு வருகிறது. கண்ணியமிக்கவர்களே, நபிமார்களுடைய கனவுகளும் இறை செய்திகளாக இருக்கிறது, வகியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தமது மகனை அறுத்து பலியிட துணிந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவருடைய ஒப்பற்ற அந்த தியாகத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு பகரமாக சொர்க்கத்தில் இருந்து ஒரு பகரத்தை, ஒரு ஆட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அவருக்கு பகரமாக அல்லாஹ் வழங்கினான். அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலி கொடுத்தார்கள். இதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அவருடைய அந்த செயலை, அவருடைய அந்த ஒப்பற்ற அந்த தியாகத்தை பின்னால் வரக்கூடிய உலக மக்களுக்கு நாம் ஒரு படிப்பினையாக விட்டுவிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுடைய அந்த தியாகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் செய்த அந்த குர்பானியை, அந்த தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இன்னும் பல 5000 ஆண்டுகள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த தியாகத்தை நாம் மக்களுக்கு ஒரு படிப்பினையாக்க நாம் விட்டுவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அப்ப கியாமத் நாள் வரைக்கும் குர்பானி என்ற அந்த வணக்கம் அது தொடரும் என்பதாக, அதை இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்ப நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் நினைவுபடுத்துவார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதற்கு அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, மூன்றாவது தியாக உணர்வை வளர்ப்பது. இந்த குர்பானி கொடுப்பது என்பது நாம் சாப்பிடுவதற்காக நாம் கொடுக்கவில்லை, பிரியாணிக்காக நாம் கொடுக்கவில்லை. நாம் நமது தியாகத்தை அர்ப்பணிக்கிறோம். அல்லாஹ் கால்நடைகளில் இருந்து ஒன்றை அறுத்து பலியிட உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இதிலே ஒரு தியாக மனப்பான்மை வெளிப்படுகிறது. என்ன தியாக மனப்பான்மை? நீ அல்லாஹ்விற்காக வேண்டி உயிரை விட வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டாலும் நீயும் உனது உயிரை அல்லாஹ்விற்காக விட வேண்டும். அந்த தியாக உணர்வை இந்த குர்பானி வளர்க்கிறது. கால்நடைகளில் ஒன்றை நாம் குர்பானி கொடுக்கிறோம். அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கிறான். ஒன்னையே நீ அல்லாஹ்விற்கு குர்பானி கொடு என்று அல்லாஹ் சொன்னால் நாம் நம்மையே அல்லாஹ்விற்காக வேண்டி நமது உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த தியாக சிந்தனையை, அந்த தியாக உணர்வை, அந்த தியாக மனப்பான்மையை இந்த குர்பானி நமக்கு வளர்க்கிறது. இந்த குர்பானியின் மூலமாக நாம் தியாக மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது தத்துவம் இறைவனுக்காக வேண்டி நன்றி செலுத்துவது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ஜில பேசுகின்ற பொழுது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கா, ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நாம் குர்பானியை கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா இனத்திற்கும், வகுப்பினருக்கும் இந்த குர்பானி என்ற அந்த வணக்கத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த குர்பானி என்பது நமக்கு முன் வாழ்ந்து சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய 2 மகன்கள் குர்பானி கொடுத்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பேசுறான். அப்ப குர்பானி என்ற அந்த அமல் எல்லா சமுதாயத்திற்கும் உண்டு. ஏன் இந்த குர்பானியை நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லியதுகுரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளிலிருந்து
அதை அவர்கள் உணவாக உட்கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக வழங்கிய அந்த கால்நடைகளை நீங்கள் அறுக்கின்ற பொழுது, அறுத்து பலி கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகுப்பாருக்கும் நாம் குர்பானியை கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் கால்நடைகளை கொடுத்திருக்கிறான். அப்ப கால்நடைகளை உணவாக வழங்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு அதை உணவாக வழங்கியதின் காரணமாக அவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் குர்பானி கொடுத்து அதை உணவாக நாம் புசிக்கிறோம். அந்த மாமிசங்களை நாம் சாப்பிடுகின்றோம். அப்ப குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்ட வேண்டும். இப்படி நன்றி பாராட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நாம் குர்பானியை நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இது ஒரு 4வது காரணம். 5வது காரணம், ஏழை எளியோருக்கு உதவிடுவது, ஏழைகளுடைய பசியை போக்குவது. இந்த குர்பானியினுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் பசியால் யாரும் செத்துவிடக் கூடாது, இந்த உலகத்தில் யாரும் பசியால் இறந்துவிடக் கூடாது. ஏழைகளின் பசியை போக்குவதற்காக, அவர்களும் வயிறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்பானி என்னும் இந்த ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஹஜ்ஜ்ல சொல்றான், ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கால்நடைகளில் ஏதேனும் ஒன்றை குர்பானி கொடுக்கின்ற பொழுது அதனுடைய மாமிசங்களை நீங்களும் சாப்பிடுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு கொடுங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபகுலூ மின்ஹா, நீங்கள் குர்பானி கொடுத்த அந்த மாமிசத்தை நீங்களும் சாப்பிடுங்கள், வஅத்இமுல் கானிஅ வல் முக்தர்ர. கானி என்று சொன்னால் சில பேர் சுயமரியாதை இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, யாரிடத்திலும் கேட்க மாட்டாங்க, கையேந்த மாட்டாங்க. அப்ப கஷ்டப்பட்டு யாரிடத்திலும் கேட்காமல் சுயமரியாதையாக இருக்கிறார்களே அவர்களுக்கும் கொடுங்கள். வல் மூத்தர்ற, யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில ஏழைகள் வாய் விட்டு கேட்பார்கள், அவர்களுக்கும் கொடுங்க. சில ஏழைகள் தமது வறுமையை வெளிப்படுத்த மாட்டார்கள், சுயமரியாதையாக வாழ்வார்கள். கேட்காத சுயமரியாதையாக வாழக்கூடிய அந்த ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில சொல்லி காட்டுறான். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பசி இல்லாத உலகத்தை கட்டமைக்க வேண்டும், பட்டினி இல்லாத உலகத்தை கட்டமைக்க வேண்டும். உலகத்தில் எவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, பசியிலே வாடுகிறார்களோ, வறுமையிலே வாடுகிறார்களோ, பட்டினியாய் கிடக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு அதனுடைய மாமிசங்களை கொடுங்கள். வறுமையை போக்குவதற்காக, பட்டினியை தடுப்பதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்பானி என்னும் இந்த செயலை, இந்த வணக்கத்தை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறார். 6வது, பாவ மன்னிப்பு வேண்டுவது. இந்த குர்பானியின் மூலமாக நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்த அந்த குர்பானி
அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்பானி கொடுத்து பாவ மன்னிப்பு கோர வேண்டும். எனவே இதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்பானி எனும் இந்த செயலை அங்கீகரித்தான். ஏழாவது, ஒற்றுமையை வளர்ப்பது. பணக்காரங்க கொடுக்கிறாங்க, ஏழைகள் கொடுக்காம இருப்பாங்க. அப்ப வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது வசதி இல்லாதவர்களோடு அவர்களையும் தங்களுடைய நண்பர்களாக பாவித்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கும் அந்த மாமிசத்தை வழங்கிட வேண்டும். இங்கே பேதம் என்று பார்க்கக்கூடாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இல்லாமல் ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்பானியின் மூலமாக கட்டமைக்கிறான். இப்படி 7 தத்துவங்கள் இருக்கிறது. இந்த 7 தத்துவங்கள் இதனுடைய காரணங்களுக்காக வேண்டித்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்பானியை கடமையாக ஆக்கியிருக்கிறான். சரி, குர்பானி எதை கொடுப்பது அப்படின்னா, அல்லாஹ் 8 வகையான அந்த கால்நடைகளை சொல்லுகிறான். முதல்ல கால்நடைகளை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். கால்நடைகள்லாம் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3ம் தான் கால்நடை. சேவல், கோழி இது கால்நடைகளில் கட்டுப்பட்டு வராது. அந்த காட்டில் வசிக்கக்கூடிய அந்த விலங்குகள், காட்டெருமையா இருக்கட்டும், காட்டெருமை, அப்ப இது போன்று அப்ப காட்டில் உலா வரக்கூடிய அந்த விலங்குகள் அது கால்நடைகளில் வராது. கால்நடைகளை மாத்திரம்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். கால்நடைனா என்ன தெரியுமா? விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியதான் கால்நடை. விவசாயத்திற்காக ஆடுகளை பயன்படுத்தலாம், மாடுகளை பயன்படுத்தலாம், ஒட்டகங்களை பயன்படுத்தலாம், அல்லது எருமைகளை பயன்படுத்தலாம். அப்ப விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் கால்நடை. அது நமது சுமைகளை சுமந்து செல்கிறது, அது நமக்கு பால் தருகிறது, அதனுடைய மாமிசங்கள் நமக்கு உணவாக அமைகிறது. அப்ப இப்படிப்பட்ட அம்சங்களுக்கு தான் கால்நடைகள் என்று சொல்ல முடியும். அப்ப முதல்ல கால்நடைகளை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஒண்ணு, இந்த கால்நடைகள்ல 8 விதங்கள் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, செம்மறி ஆடு இருக்குது. செம்மறி ஆட்டில் 2 வகை, ஆணு பெண்ணு. கிடாய கொடுக்கிறோம், ஆண் கிடாய் கொடுக்கிறது சிறப்பு. பெண் கிடாய கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அழகா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப செம்மறி ஆட்டில் 2 வகை, ஆண் பெண். வெள்ளாட்டில் 2 வகை. சில பேர் வெள்ளாடு குர்பானி கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. வெள்ளாட்டையும் குர்பானி கொடுக்கலாம். ஏற்றமானது கிடாய கொடுக்கிறது. வெள்ளாட்டில் 2 வகை. என்னது? ஆணு பெண்ணு. 4 ஆயிடுச்சா? மாட்டில் 2 வகை, ஆணு பெண்ணு. பசுவாக இருந்தால் பெண்ணு, காளையாக இருந்தால் ஆணு. மாட்டில் 2 வகை. சரி, எரும மாட்டை கொடுக்கலாமா? எரும மாடும் மாட்டு வகையில சேரும். எரும மாடையும் குர்பானி கொடுக்கலாம். மாடு என்று வருகின்ற பொழுது ஆண் வகை, பெண் வகை. அது காளைய கொடுத்தாலும் சரி, பசுவை கொடுத்தாலும் சரி, அல்லது எருமை மாடுகள்ல ஆணை கொடுத்தாலும் சரி, பெண்ணை கொடுத்தாலும் சரி. 6 வகை ஆயிடுச்சா? எரும மாட்டை கொடுக்க, நாட்டு எருமையை கொடுக்கணும், காட்டு எருமையை கொடுக்க முடியாது. ஏன்னா காட்டு எருமையை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது, அது கால்நடைகளில் கட்டுப்பட்டு வராது. மீதி ஒட்டகங்கள்ல 2 வகை, ஆண் வகை, பெண் வகை. மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 8 வகை ஆயிடுச்சு. செம்மறி ஆட்டில் ஆண் பெண்ணு, வெள்ளாட்டில் ஆண் பெண்ணு, மாட்டில் ஆண் பெண்ணு, ஒட்டகத்தில் ஆண் பெண்ணு.
இப்படி 8 வகைகளை குர்பானி கொடுக்கலாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல ஆடுகளாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடுனா 1 வயசு பூர்த்தியா இருக்கணும். 6 மாத குட்டியை குர்பானிக்கு கொடுத்தால் அது குர்பானி அல்ல, அது பிரியாணி. அது பிரியாணிக்காக அறுத்திருக்கிறான் என்று பொருள். 1. மாடாக இருந்தால் 2 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாட்டுக்கு எத்தனை வயசு? 2 மாசம், 2 வருஷம் அது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அப்ப இப்படித்தான் குர்பானி கொடுக்க வேண்டுமே தவிர இதைவிட குறைந்த வயதுடைய அந்த குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, யார் குர்பானி கொடுக்கணும்? சில பேர் சொல்றாங்க யாருக்கு ஜகாத் கடமையோ அவர்கள் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்படின்னா நிறைய பேர் குர்பானியை கொடுக்க முடியாது. ஜகாத்தினுடைய அளவுகோல் இதற்கு சொல்லப்படவில்லை. ஜகாத்தினுடைய அளவுகோல், அதனுடைய அளவுகோல் தனியாக இருக்கிறது. குர்பானிக்கு அந்த அளவுகோலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எவர் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தினங்களில், குர்பானி துல்ஹஜ் பிற 10, பிற 11, பிறை 12, பிறை 13 மாலை அசர் வரைக்கும் கொடுக்கலாம். அப்ப அந்த 4 நாட்கள்ல கடன் போக, கடன் காட்சி போக, அன்றைய தேவைகள் போக குர்பானி கொடுப்பதற்கு எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் குர்பானி கொடுக்கலாம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப ஜக்காத்தினுடைய அளவுகோலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதி வாய்ப்பை பெற்றால் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுப்பதற்கு வசதி ஏற்பட்டுகிறது, அப்ப அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லது ஆட்டை வாங்குவதற்கு வசதி இல்லை, ஒரு மாட்டில் பங்கு சேர்றதுக்கு, ஒரு மாட்டில் 7 பேர் வரைக்கும் பங்கு சேரலாம், ஒட்டகத்தில் 7 பேர் வரைக்கும் பங்கு சேரலாம். ஆனா ஆட்டுல பங்கு சேர முடியுமா? அது ஷேராட்டாவா போயிடும். ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது. இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்குறாங்க. அண்ணன் வேற குடும்பம், தம்பி வேற குடும்பம். ஒரு குடும்பம்னா மனைவி, மக்கள், பெற்றோர், இதுதான் ஒரு குடும்பம். அப்ப அண்ணன் தம்பி கூட்டு குடும்பமா இருந்தா 2 பேரும் தனித்தனியா கொடுக்க வேண்டும். ஆடுகளாக இருந்தால் ஒரு ஆட்டை ஒப்பேற்றி 2 பேருக்கு சேர்த்து கொடுத்தா அது குர்பானி கூடவே கூடாது. அப்ப வசதி வாய்ப்பை பெற்றால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? என் முப்பாட்டன் செய்தான், என் பாட்டன் செய்தான், எங்க அப்பன் செஞ்சான், நேற்று வரைக்கும் வசதி வாய்ப்போடு குர்பானியை அவர்கள் பயன்படுத்தினார்கள், செய்தார்கள். இன்னைக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆனா என் குடும்ப பாரம்பரியம் ஒரு 5 தலைமுறைக்கு குர்பானி கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இப்ப நானும் கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும். இவர் ஏழையா இருப்பார், வசதியே இருக்காது, இவருக்கு குர்பானி அவர் மீது கடமையே இருக்காது. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி இவர் குர்பானி கொடுக்கிறார். எத்தனை இடங்கள்ல பார்க்கிறோம். பெருமைக்காக என் குடும்ப கௌரவத்தை என்ன செய்யறது, என் குடும்ப கௌரவம், பரம்பரையாக குர்பானி கொடுத்து வந்தார்கள், நானும் குர்பானி கொடுக்கிறேன் என்ற பெயரில் ஸ்பீடு பட்டு கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான காட்சிகளையும் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த குர்பானி கூட அவருக்கு கடமையே கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. வசதி வாய்ப்பு பெறணும், கடன் போக வசதி வாய்ப்பு இருந்தால் அவர் குர்பானியை கொடுக்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், அதாவது கால்நடைகளில் குர்பானியில சிறந்தது என்னது? கிடாய் கொடுக்கறதா சிறந்தது.
மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம். ஆனா எது சிறப்பானது, ஏற்றமானது? கிடாயில ஆண் கிடாய் கொடுப்பதுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 வருஷம் தங்கி இருக்கிறாங்க. 10 வருஷமும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. 2 கிடாய் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருஷம் எத்தனை கிடாய் கொடுப்பாங்க? 2 கிடாய் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிடாய் என்பது எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிடாய் நியத்து வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு கிடாய். இன்னொரு கிடாய் யார் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஏழை பாலைகளுக்கு. அப்ப குர்பானி கொடுக்க வசதி இல்லாத இந்த சமுதாயத்தில் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர்கள் சார்பாக நான் கொடுக்கிறேன். அப்ப ஏழையா இருந்தா நீ கந்து வெட்டி குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப கடன் காட்சி இருக்கக்கூடாது. கடன் காட்சி இல்ல, கடன் வாங்கியும் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம மாடுகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? அதனுடைய தகுதி தராதரத்தை வைத்து தேர்வு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொளுத்த கிடாயை கொடுப்பாங்க. கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனுடைய பார்வை கருப்பா இருக்கும்னா கண் பகுதி கருப்பா இருக்கும். அது இருக்கக்கூடிய பகுதி கருப்பா இருக்கும்னா அதனுடைய கால்கள் கருப்பாக இருக்கும். கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிடாயை கொடுப்பாங்க. அதற்கு அழகிய முறையில் கொம்பு இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்ல வருகிறது. அப்ப தகுதி வாய்ந்த அழகிய அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாளை கியாமத்து நாளையில் இந்த குர்பானி கொண்டு வரப்படும். நாம கொடுக்கக்கூடிய குர்பானி எப்ப கொடுக்கப்படும்? நாளை கியாமத்து நாளையில் அதன் கொம்புகளோடு, அதன் ரோமங்களோடு, அதன் கால் குழம்புகளோடு கொண்டு வரப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை அழகிய பிராணியை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. குருடா இருக்குது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. நோயா இருக்குது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. அல்லது நடக்க முடியாமல் இருக்கிறது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. அல்லது மச்சையில் எலும்பு இல்லாமல் இருக்கிறது, எலும்புல அந்த மச்சையில எலும்பு இல்லாமல் மெலிவாக இருக்கிறது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. செவுடா இருக்குது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. பல் சிதைந்து போயிருக்கிறது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. கொம்பு சண்டையில மூட்டு பகுதியோடு போயிருக்கிறது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. பாதி கொம்பு வரைக்கும் ஒடிஞ்சிருக்கலாம், பாதிக்கு மேல ஒடிஞ்சிருந்தா அதை என்ன செய்ய முடியாது? குர்பானி கொடுக்க முடியாது. கொம்புல உள் கொம்பு மேல் கொம்புன்னு இருக்குது. அந்த கொம்பினுடைய மேல் பகுதி தோடு மாதிரி இருக்கும், அது உடைஞ்சா பரவாயில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உள் கொம்பு பாதி வரைக்கும் உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப காவாசி உடைஞ்சிருக்கலாம் அல்லது பாதி வாசி உடைஞ்சிருக்கலாம். பாதிக்கு மேற்பட்டு உடைந்திருந்தால் அதை குர்பானி கொடுக்க கூடாது. அரைகுறை பார்வை, அதை குர்பானி கொடுக்க கூடாது. சொறி சிறங்கு இருக்கிறது, அதை குர்பானி கொடுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காயடிக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாம். அல்லது கருவை சுமந்திருக்கிறது, அதை குர்பானி கொடுக்கலாம். ஆனால் கருவை இறக்கி பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயையும் குர்பானி கொடுக்க கூடாது, குட்டியையும் குர்பானி கொடுக்க கூடாது. பால் கொடுக்கும் தாயையும் குர்பானி கொடுக்க கூடாது, பால் குடிக்கும் குழந்தையும் குர்பானி கொடுக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்த குர்பானி என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடு. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிறது. எனவே இந்த குர்பானியை நாம் கொடுத்து நமது தியாக மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாக இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமாக இருக்கிறது, ஒற்றுமையை நிலைநாட்டுவதாக இருக்கிறது, ஏழைகளின் பசியை போக்குவதாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த குர்பானியை இன்ஷா அல்லாஹ்
வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் அல்லது பங்குல சேரலாம். வசதி இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி கந்துபட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்பானியினுடைய சட்டத்திட்டங்களை பேணி நாம் அழகிய முறையில் குர்பானி கொடுத்து அதனுடைய பரிபூர்ணமான நன்மைகளை அடைவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.